அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்துங்க நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இங்க காஷ்மீர்ல குல்மார்க்குக்கு போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்ப அது ரீசெண்டா தான் ஓபன் பண்ண ரெஸ்டாரண்டா. நான் கூட அங்க ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற பையன் வந்து சொல்லிச்சு, அந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்துறவங்க வந்து காஷ்மீரி பீப்புள் தான். ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றதுக்கும் நம்ம சவுத் சைட்ல இருந்து செஃப் வந்து தேவைப்படுது. அதுவும் வந்து மெயினா அவங்க சொன்னது தமிழ்நாடு ஃபுட் வந்து எங்களுக்கு தேவை. அந்த உங்க தமிழ்நாடு ஃபுட்டை வந்து நாங்க காஷ்மீர்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய டூரிஸ்ட் போற வழி பாருங்க, நிறைய டூரிஸ்ட் வந்து இங்க காஷ்மீருக்கு வருவாங்கல்ல. குல்மார்க்குக்கு போற வழியில, குல்மார்க்குக்கு போற வழி இந்த ஸ்ட்ரைட் அப்படின்னா இந்த சைடு தான் வந்து அந்த ஹோட்டலே இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அந்த பையன் வந்து மாஸ்டருக்கு நேத்து கால் பண்ணிருந்துச்சு. கால் பண்ணி இந்த மாதிரி சவுத் சைடு உள்ள செஃப் வந்து தேவைப்படுறாங்க, ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய், தங்குற இடம், ஃபுட்டு, 3 வேளை சாப்பாடு வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. நானும் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம ஊர் சைடே இப்ப நார்த் சைட்ல இருந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து 30,000 ரூபாய், மேக்சிமம் வந்து 40,000 ரூபாய் அந்த அளவுக்கு சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல ஒர்க் பண்றவங்களும் நம்ம ஊர்ல இருந்து இங்க காஷ்மீருக்கு வந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கும் எல்லா விதமான தேவைகளும் இருக்கும். 15,000 ரூபாய் அப்படின்னா அது உண்மையாவே பத்தாது. அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல விலைவாசி எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. சோ மாஸ்டர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நேத்து நைட்டே வந்து அந்த பையனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இப்படி தம்பி, நான் இந்த சைடு நார்த் சைடு இருக்கிறவங்க சவுத் சைடுக்கு போய் ஒர்க் பண்ணா அவங்களுக்கே வந்து சம்பளம் வந்து நீங்களும் விசாரிச்சு பாருங்க, 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அப்ப அங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு செஃப் வந்து வேணும் இங்க ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் எல்லா விதமான தேவைகளும் இருக்கும். அப்ப அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும். சோ 15,000 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பா கட்டுப்படியே ஆகாது. இப்ப உள்ள காலகட்டத்துல நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களும் விசாரிச்சு பாருங்க. ஒரு 35,000 40,000 கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க உள்ள நிறைய பேர் வந்து இங்க வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனும் வந்து யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எல்லா சகோதரர்களும் எல்லா சகோதரிகளும் சொன்னதை வந்து நான் படிச்சேன். மட்டும் படிச்சது இல்லாம மாஸ்டர்டே வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சது. அதோட மாஸ்டரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு தான் வந்து உடனே வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டது என்னன்னா, அக்கா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய விலைவாசிக்கும் நம்ம சைடு தமிழ்நாட்டுல நம்ம விலைவாசிக்கும் என்னக்கா டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா ஒரு வரியில வந்து சொல்ல முடியாதுல. நான் நிறைய உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வர நாட்கள்ல. இங்க உள்ள விலைவாசி எப்படி இருக்கு, இங்க இந்த 4 வருஷத்துல எனக்கு வந்து லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் வர்ற நாட்கள்ல அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல நம்ம சொல்லி முடிக்க முடியாது. கண்டிப்பா நான் வர்ற நாட்கள்ல அதுக்கான செப்பரேட் வீடியோவா மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். நூர்ஜஹான் வந்து அவன் டாடியோட உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர், she said what? I was looking for my brush. Huh? I was looking for my brush, so it was here. Master, here 1 liter milk how much? 40 to 50 rupees. 50 rupee. We are getting 50 rupees. இங்க நாங்க வாங்குறோம்லங்க பால். இந்த பால் வந்து 1 லிட்டர் வந்து 50 ரூபாயாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. தெரியல, அதனாலதான் மேடத்துக்கு வந்து சாய் வந்து ரெடி பண்றேன். நூர்ஜஹான், எஸ். அதே மாதிரிங்க நம்ம கொடுத்துட்டு இருக்க தேன் வந்து கருப்பு தேன். இந்த தேன் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து எனக்காக வாங்கினது, ஹீமோகுளோபின்காக. பாருங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளியே வச்சிருக்கேன். இது வெளியே தான் வைப்போம், ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெளியே வச்சாலே இது அப்படியே இருக்கும். தேன் வந்து ஈஸியா கெட்டு போகாது. ஓகே, அதே மாதிரி இதையும் வந்து சொல்லி ஆகணுங்க. இது என்ன அப்படின்னா காஃபி தூளுங்க. இந்த காஃபி தூள் தான் இவ்வளவு நாளா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது 1 மாசத்துக்கு 2 டப்பா அந்த மாதிரி தான் வந்து எடுப்போம். ஏன்னா எனக்கு வந்து பிடிச்சது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இடிச்ச காஃபி தூள். அம்மாடி அமேசிங்கா இருக்கும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன, இடிச்ச காஃபி தூள்லாம் நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது. இதுதான் கிடைக்கும். இந்த ஒரு குட்டியோன்னு பாட்டிலுங்க 170 ரூபாய். நம்ம அங்க போய் MRPல அந்த பில் போடையில 5 ரூபாய் வேணா குறைப்பாங்க. இதுதான் போயிட்டு இருக்கும். இது வந்து நூர்ஜஹானுக்கும் பிடிக்காது, மாஸ்டருக்கும் பிடிக்காது. இது எனக்கு மட்டும் வந்து பிடிக்கும். ஏன்னா எனக்கு காஃபி அப்படின்னா உயிருங்க. காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாயும் வந்து பிடிக்கும், ஆனா காஃபி வந்து ஃபர்ஸ்ட். அதனால வாங்கி வச்சு. அதே மாதிரிங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன், காஷ்மீர்ல டுலிப் கார்டன் வந்து ஓபன் ஆயிடுச்சா. நாங்களும் வந்து மாஸ்டர் டுலிப் கார்டன் எண்ட் April. எண்டிங் ஏப்ரல்
only 1 month only. அதே This flower life is very short. அந்த டுலிப் மலர்கள் இருக்குல்லங்க, அந்த மலர்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டாங்க. அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் அந்த டுலிப் கார்டன் வந்து ரன் பண்ணுவாங்களாம். அதுக்கு முன்னாடியே உங்க யாருக்காவது இந்த டுலிப் கார்டன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, டுலிப் கார்டன் பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்த்துட்டு போங்க. அதே மாதிரிங்க இப்ப நாங்களுமே டுலிப் கார்டன் போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். எப்ப அப்படின்னா பெருநாள் ஈவினிங் வந்து போகணும் அப்படின்னு இன்ஷால்லா பார்க்கலாம். நாங்கேயும் போய் உங்களுக்கு விளாக் பண்ணி முடிஞ்சா வந்து லைவாவே உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன், நீங்களும் வந்து பாருங்க. ஓகேங்க, நான் இது சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல விலைவாசியோட உயர்வு வந்து சொல்லவே வேணாங்க. கேஸ்லாம் வந்து இங்க ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து மாஸ்டர் கேஸ் ஹவு மச்? கேஸ் ஹவு மச் லாஸ்ட் டைம் யூ பாட்? 950 or 150, I don't remember. 950 950 ரூபாங்க. ஆனா எங்களுக்கு வந்து இண்டக்ஷன் இருக்கனால நான் முழு வேலையுமே இண்டக்ஷன்லயே பாத்துருவேன். எனக்கு கேஸே வந்து எப்படி 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு கூட நான் வச்சு, ஒரு கேஸையே உண்மையாவே 1 வருஷம் இல்ல 6 மாசத்துக்கு கூட வச்சு நான் பொழுது போக்கிறோம். சம்மர் டைம்ல, வின்டர் டைம்ல மட்டும் கரண்ட் அடிக்கடி போறதுனால கேஸோட யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும். சோ இப்படிலாம் வந்து இருக்கையில 15,000 ரூபாய் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இப்ப தோட்டம் இருக்கவங்க தோட்டத்துல வச்சு விளைவிச்சிடலாம். காய்கறி இல்லாதவங்க கண்டிப்பா வெளியே தான் வாங்கி ஆகணும். அப்ப காய்கறி யூசேஜ் இருக்கு, நிறைய செலவுகள் வந்து இருக்கு. வீடு இப்ப ரெண்டல் ஹோம் அப்படின்னா ரெண்டல் வந்து கொடுத்தாகணும், நிறைய இருக்குங்க. ஸோ அதனாலதான் நாங்களும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அவங்கள்ட்டே நேரடியா சொல்லியாச்சு. ஏன்னா நமக்கே தெரியும்ல எது நியாயம் எது சரியில்லை அப்படின்னு. ஸோ அவங்க கிட்ட சொல்லியிருக்கு. அந்த பையனும் வந்து யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூ வாண்ட் வாட்டர்? யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பையன் 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஆளுக்கு நம்ம சவுத் சைடு இருந்து வருவாங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்.